கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதில் 16ஆம் அதிகாரம், அதில் 25ஆம் வசனம். மத்தேயு 16:25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இன்றைய தினம் தேவன் உங்கள்கிட்ட ஒரு 2 காரியங்கள் கேட்க விரும்புகிறார். ஒரு 2 காரியங்களை தேவன் கேட்க விரும்புகிறார். ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவர்கள், தேவன் ஜீவனை இழந்து போக விரும்புகிறவர்கள். இதில் 2 காரியங்கள் நம்மகிட்ட கேட்கிறாரு. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னா, அப்போ 2 விதமான மனிதர்கள் உண்டு. 2 விதமான மனிதர்கள் நம்ம உலகத்திலே உண்டு. அதைத்தான் தேவன் குறிப்பிடுகிறார். இதில் மறைமுகமாக தேவன் சொல்கிற காரியம் இதுதான். 2 விதமான மனிதர்கள். அதில் தேவன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவர்கள் ஒருத்தவங்க, ஜீவனை இழந்து போக விரும்புகிறவங்க ஒருத்தர்கள். அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? இந்த வசனத்தை இது என்ன சொல்லி இந்த வசனத்தோட இதை என்னன்னு பார்ப்போம். நம்ம தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவர்கள். தன் ஜீவன் அதில் என்ன சொல்லிக்கூடாது? சுயம், தான், நான் என்ன சொன்னாலும் கரெக்டு, நான் அப்படிதான் இருப்பேன், நான் சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு தன்னையே முன்னிலைப்படுத்தி கொண்டே ஒரு குரூப் இருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. அது உடன் பிறந்தவங்களா இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி மக்களை நீங்கள் அநேகரை பார்த்துருப்பீங்க. நீங்கள் நான் யார் தெரியுமா, நான் இந்த காரியம் இது பெர்ஃபெக்டாக செய்வேன், எதையும் நான் செஞ்சிருவேன், என்னமா முடியாத காரியமே கிடையாதுன்னு தான் அப்படின்னுட்டே இருப்பாங்க. அப்போ தன் ஜீவனை அவங்க தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அவங்களை குறித்து தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அதை இழந்து போவார்கள், தன்னை இழந்து விடுவார்கள் அப்படின்றாரு. தன்னை இழந்து விடுவதுன்னா என்ன? தேவனிடத்தில் உள்ள உறவை இழந்து விடுவது. அதுதான் இதில் குறிப்பிடப்படுகிறது. தேவன் நேற்றைய தினம் பார்த்தோம், என் ஜனம் அந்த நிலைமையிலேருந்து அவங்க விலகி விடுவாங்க. ஏன்னா அவங்க தன்னைத்தான் பேசிக்கொண்டே இருப்பாங்க. நான் செய்வது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் எனக்கு எல்லாமே தெரியும், நான் திட்டம் போட்டு நான் செஞ்சேன்னா அதில் ரொம்ப பெர்ஃபெக்டாக முடிஞ்சு போகும், எந்திலேருந்து எதுவுமே விலகாது அப்படின்றவாங்க. ஆனால் இறுதி யுத்தம் தேவனுடையதுன்றதை அவங்க மறந்துடுவாங்க. இறுதி ஜெயம், இறுதி வெற்றி தேவனுடையதுன்றதை அவங்க மறந்து போவாங்க. தன்னை தான் வரும்போது அவங்க என்ன ஆவாங்களாம்? தன்னை இழந்து விடுவார்களாம். அப்போ எப்பேற்பட்ட இடத்தை பற்றி தேவன் சொல்கிறார் பாருங்க, தேவனை இழந்து விடுவது. அப்போ அடுத்தது காரியம் பாருங்க, என் நிமித்தமாக, அப்போ தேவனுடைய நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன். அப்போ என் நிமித்தமாக, தேவனுடைய நிமித்தமாக. ஆண்டவரே, நான் இந்த வசனத்தை அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அந்த நிலைமைக்கு தன்னை இழந்து போகிறவங்க, இனி நான் கிடையாதுங்க ஆண்டவரே, நீங்கள் தான் என்னோட இருக்கீங்க, நீங்கள் தான் என்னை வழி நடத்துறீங்க, நீங்கள் தான் எனக்கு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதான் நான் செய்கிறேன் அப்படின்னு தன் சுயத்தை இழந்து விடுகிறவர்கள் தன் ஜீவனை கண்டடைவார்கள், தேவனை கண்டடைவார்கள். ஜீவன்னா என்ன? தேவன் கொடுத்த ஜீவன், அவரை கண்டடைவார்கள். அப்போ இந்த 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 காரியத்தில் நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம தன்னை முன்னிலைப்படுத்தி நான் அப்படின்னு இருக்கோமா? இல்லை, நான் கிடையாது ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே, எனக்கு என்ன காரியம்னாலும் நீங்கள் தான் ஆண்டவரே, காலையில் நான் சாப்பிட்றதுலேருந்து எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் என்ன வழி நடத்துறது நீங்கள் தான் ஆண்டவரே, நான் சுயமாக எதுவுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்க ஆசைப்படுகிறீங்களா? இன்றைய தினம் ஒரு முடிவெடுப்போம். இனி நான் எந்த காரியத்தையும் சுயமாக செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறது கேட்டு தான் நான் நடப்பேன் அப்படின்னு நம்முடைய ஜீவனை இழந்து போவதற்காக, தேவனுடைய ஜீவன் நமக்குள் இருப்பதை உணர்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஜீவனை இழந்து உண்மையை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு நாங்கள் எங்கள் சுயத்தை விட்டுவிட்டு இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார் என்று பவுலடிகளார் சொன்னது போல நாங்களும் அறிக்கையிட எங்களை உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்துமாப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் சுயத்தை விட்டுவிட்டு தகப்பனே, நீரே அவர்கள் வழி நடத்துவீர் என்ற நிச்சயத்தில் தகப்பனே தங்கள் காரியங்கள் அனைத்தையும் உமது பாதப்படையிலே சமர்ப்பித்து அவர்களை கொடுத்த திட்டங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த திட்டங்களிலே நிலைத்து நின்று தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள உதவி செய்ய மாட்டவரே. உம்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய மாட்டவரே. ரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்துமாப்பா, ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.